ஆட்சி காலத்துல கொண்டு வந்த சிறப்பான திட்டமான அம்மா மினி கிளினிக்குகளை திமுக ஆட்சியில செயல்படாம செஞ்சுட்டாங்க. அதிமுக ஆட்சி அமைஞ்சா உடனே 4000 அம்மா மினி கிளினிக்குகளை திறப்போன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். மினி கிளினிக்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் ஏழை மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அந்த அங்க இருக்கின்ற அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். அது இந்த விடியா திமுக ஆட்சிக்கு பிறகு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா அது அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடரும். இப்ப 2000 அம்மா மினி கிளினிக் இனி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி அமைந்தா 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகம் தினசரியும் லட்சக்கணக்கான ஏழை மக்களோட பசியை போக்குது. 2026ல அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே அம்மா உணவகங்களோட தரத்தை உயர்த்தி மக்கள் விரும்பக்கூடிய தரமான உணவுகளை மலிவான விலையில கொடுப்போன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. வேண்டுமென்றே திட்டமிட்டு அம்மா உணவகத்தை மூடுவதற்கு இந்த அரசு திட்டமிட்டது. அதை முறியடிச்சுக்கிறோம். மேலும் அம்மா உணவகம் அற்புதமாக மக்கள் விரும்புகின்ற உணவு அம்மா உணவகத்திலே அதிமுக ஆட்சி அமைந்த வழங்கப்படும். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிறதால பட்டி தொட்டி எல்லாம் எடப்பாடியார் கொடுத்த வாக்குறுதிகள் பத்தி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா தாலிக்கு தங்கம் திட்டமும், பட்டுப்புடவை திட்டமும், ஸ்கூட்டர் திட்டமும் பெண்கள் மத்தியில ரொம்பவே ரீச் ஆயிருக்குன்னே சொல்லலாம். 2026ல அதிமுக ஆட்சி அமைய போறது நிச்சயம்னு இப்பவே அடிச்சு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நன்றி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, விடியா திமுக அரசாங்கம் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டாடல. ஆனா குடும்ப உறுப்பினர்கள் வளமோடு செழிப்போடு அதிகாரத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் திரு ஸ்டாலினுடைய எண்ணம். அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் ஆட்சியிலிருந்து இறக்கப்படுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி